ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஃபிலிம்ஸில் பொது தமிழுக்கான சோர்ஸ் ரெஃபரன்ஸ் சிலபஸ் வைஸ் வந்து ஒவ்வொரு டாப்பிக்கும் என்னென்ன லெசன் புது புக்கு பழைய புக் எல்லாம் சேர்ந்து எந்தெந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி மொத்தமாக ஒரு பிடிஎஃப் ரெடி பண்ணி கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இப்போ தொல்காப்பி நன்னு தண்டி அங்காரம் இது எந்த லெசனில் இருக்குது அப்படிங்கிறதோ, அதுக்கப்புறமா நல்லடி நான்கு பழமொழி நானூறு திரிகடுகம் அதிசிறு பஞ்சமம் முதுமொழி கட்சி இனியவை நாற்பது இன்னும் நாற்பது. ஸோ சிலபஸ் வைஸ் படிச்சிங்க அப்படின்னா உங்க ஓவரலாக அவுட்லுக் கிடைச்சிடும். ஏன்னா புக் வைஸ் படிக்கும்போது என்ன ப்ராப்ளம் ஆனால் கொஸ்டின் எடுக்கிறவங்க வந்துட்டு புக் வைஸ் எடுக்க மாட்டாங்க, சிலபஸ் வைஸாக எடுப்பாங்க. ஸோ சிலபஸ் வைஸ் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும், ஆர்டர் படிக்கிற மாதிரி இருக்கும். சிலபஸ் வைஸ் படிச்சு அப்புறம் நீங்கள் புக் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா எனக்கு புக் வைஸ்லாம் படிச்சாதான் செட் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்கன்னா புக் வைஸ் போங்க. மற்றபடி சிலபஸ் படிச்சு புக் வைஸ் போகிறது வந்து அட்வைசபிள். கம்பராமாயணம் அது வந்து 3 ஸ்பிட் பண்ணி கொடுத்துருக்காரு. ராவணகாவிய புறநானூறு. ஸோ புறநானூறு பார்த்தீங்கன்னா இத்தனை நாள் நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து அகநானூறு, கலித்தொகை, குறுந்தொகை, நற்றிணை, ஐங்குறுநூறு, பதிற்றுப்பத்து, பைப்பாடு, திருமுருக ஆற்றுப்படை, புறநாற்றுப்படை, சிறுவானாற்படை, திருமானாற்படை, முள்ளிப்பாட்டு, மதுரை காஞ்சி, நெடுவாடை, பட்டினமலை, சிலப்பதிகார, மணிமேகலை, சீவசிந்தாமணி. ஸோ ஃபர்ஸ்ட் 10 பாட்டு 8 தொகை தான் முடிச்ச பிறகு உங்களுக்கு காப்பியங்கள் ஸ்டார்ட் ஆயிரும். சிலப்பதிகாரம், மணிமேகலை, சிவசிந்தாமணி, வளைபதி குலகேசி, 5 காப்பியம். அடுத்து பெரிய புராணம் 4000 திவ்யபிரபந்தம், தேம்பாணி, திருவிளையாடல் புராணம், சீரா புராணம். அடுத்து சிற்றிலக்கியங்கள் ஸ்டார்ட் ஆகும். திருக்குற்றக்குறவை, கலிங்கு பரணி, தூது, தமிழ், முத்தொள்ளாயிரம், இந்தி கல்மகம், பல்லு, சிந்து, உடா, நீர்நெறி விளக்கம். அடுத்து மனமதியம், பாஞ்சலை சபதம், குயில்பாடு, ரெட்டை மொழிதல், அழகி சொக்கநாதர், நாட்டுப்புறப்பாடு, சிற்றப்பாடு, காசி காண்டம். அப்பர் சுந்தரர், மாணிக்கவாசகர், திருமூலர், துளசிகாழ்வார், ஆண்டாள், கிருஷ்ணபிள்ளை. அடுத்து பாரதிதாசன், இதெல்லாம் உரைநடைப்பகுதி ஃபர்ஸ்ட் இலக்கியம். அடுத்து உரைநடைப்பகுதி கொடுத்துருக்கான். நாமக்கல் கவிஞர் தேசி விநாயகம் பிள்ளை, முடியரசன், வாணிதாசன், துரதா, உடுமலை நாராயண கவி, கண்ணதாசன், பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார், மருதுகாசி, பிச்சமுத்தி, செல்லப்பா, சிவாமு, பசுவையா, மீனாட்சி, மணி. அடுத்து சிற்பி, மேத்தா, அப்துல் ரஹ்மான், கல்யாண்ஜி, பலாப்பியா, புதுமை பித்தன். கடித இலக்கியம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ லெசன் இருக்கு. அதில் ஓல்டு புக்கில் தான் நிறைய இருக்கு. அடுத்த நாட்டுப்புக்கலை, எஸ் ராமகிருஷ்ணன், தேங்காதன், ஜானகிராமன், சுஜாதா. ஓவிய, பேச்சுக்கலை, சிற்பக்கலை, கட்டிடக்கலை, திரைப்படம், இசை, தமிழின் தொன்மை, இதெல்லாம் பார்க்கணும். அதுக்கப்புறம் மலைமை அடிகள், வெங்கடசாமி நாட்டராவ், சேதுபதி, திருவிக்கா, மீனாட்சி சுந்தரனா, இலக்கோணர், பெருந்தனா, தேவனை பாவனர், வீரமாமுனிவர், தந்தை பெரியார். அடுத்து அறிஞர் பசுமன் முத்துராமலிங்க தேவர், அம்பேத்கர், காமராசர், காயமில்லை, சிவஞானம், தமிழகம் 3 பேரும், தமிழரோட அறிவி சிந்தனை, தமிழக மகளிர், தமிழக வணிகம், தாய்மானவர், காமலி அடிகள், நூலகம், சாகித்ய அகாடமி. அடுத்து இலக்கியம் முடிஞ்சிச்சு, உரைநடை முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து இலக்கணம் கொடுத்துருக்கேன். ஓரெழுத்து மொழி, பெயர்ச்சொல், வினைச்சொல், முதல் எழுத்து, சார்பெழுத்து, உயிரெழுப்படை, உடலப்படை, குற்றிலகம், குட்டிலகரம், வந்து திணை, இயற்சொல், திரிச்சொல், திசைச்சொல், வச்சொல், எதிகை, மோனை, எய்ப்பு, வலு, நிலை, வளாநிலை, தொகைநிலை, தொகாநிலை, வினைமுற்று, தெருநிலை, வினைமுறை, ஏத்தம், அணிவகை, வேற்றுமை உருவு, வலினம், மிகுயினம், மிகாயினம், புணர்ச்சி, வினாவகை. இது வரைக்கும் உண்மை கம்ப்ளீட் ஆயிடும். அடுத்து திருக்குறள் எங்க எந்தெந்த புக்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது. ஸோ இது வரைக்கும் வந்து சிலபஸ்ல கவரான பகுதி. சிலபஸ்ல கவர் ஆகாம என்ன லெசன்ஸ் இருக்கோ அதை வந்து ஸ்டாண்டர்ட் வைஸ் வந்து கொடுத்துருப்பேன். இப்போ 9th ஸ்டாண்டர்ட்ல சிலபஸ்ல கவர் ஆகாம எக்ஸ்ட்ரா லெசன் என்ன இருக்கு அப்படின்னு சில லெசன்ஸ் நீங்க பார்க்குற மாதிரி இருக்கும். ஏன்னா நீங்க மிஸ் பண்ண முடியாது. அதை முடிச்சுட்டு நீங்க எக்ஸ்ட்ரா பார்க்குற மாதிரி இருக்கும். அது போக வந்து முதிரண்டு பயிற்சி, புக் பேக் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் பொது தமிழ்ல வந்து அதிகமாக ஸ்கோர் பண்ணலாம். ஒரு 95
ஒரு 90+ மேல ஸ்கோர் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கும். ஏன்னா 80 மார்க் இருக்கிறது மேக்ஸிமம் நீங்க நார்மலா படிச்சாலே வாங்கிக்கலாம். பட் 80 மேல போகணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹார்ட் ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி சிலபஸ் வைஸ் படிச்சுட்டு போனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் கிளாரிட்டி இருக்கும். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் PDF கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்துட்டு சேனலை ரெஃபர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு குரூப் 4 ரிலேட்டடாகவும் குரூப் 2 மெயின்ஸ் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு வீடியோஸ் வந்துட்டு இருக்கும். கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ குரூப் 4 வந்து டெஸ்ட் வச்சு அனௌன்ஸ் பண்ணிடுறேன். கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த வீடியோ வந்து டெஸ்ட் பேஸ் ரிலேட்டடான டீட்டெயில்ஸ் இருக்கும். இன்ட்ரெஸ்டாக இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. அப்கமிங் வீடியோஸ் பார்க்கலாம்.